அனைவருக்கும் வணக்கம். நான் கல்வியியல் கல்லூரி உளவியல் மற்றும் பொருளியல் பேராசிரியை புவனேஸ்வரி பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கண்டென்ட் டிவி, அதாவது தொலைக்காட்சி. பார்க்க போகிற தலைப்பு அதே தான், ஒர்க்கிங் உமன்ஸ் அட்ராசிட்டி. இப்போ அந்த டிவி ஏன் நம்ம இன்றைக்கி அந்த டாப்பிக்கை எடுத்திருக்கோம், அதனால் ஏற்படுகிற விளைவுகள் என்ன, அதுக்கு சொல்யூஷன்ஸ் என்பதை பார்ப்போம். நம்ம வழிகாட்டலை பார்ப்போம். இப்போ நான் நிறையா பேரை பார்த்துருக்கேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு டீச்சராக இருக்கிற நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஒரு டீச்சர் அதாவது லேடிஸ் மட்டும் டீச்சராக இருக்கிறவங்க, ஹஸ்பண்ட் வேறு ஆஃபீஸில், அதாவது நான் டீச்சிங் ஸ்டாஃபாக இருப்பாங்க. இல்லை ஹஸ்பண்ட் வந்து டீச்சராக இருப்பாங்க, ஒய்ஃப் வந்து நான் டீச்சிங் அல்லது நான் ஒர்க்கிங் உமனாக ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, டிவியை இந்த அதாவது நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே, ஒவ்வொரு வீட்லேயும் 5 மேஜர் ப்ராப்ளம் இருக்குது. சைமல்டேனியஸாக பெண்கள் மத்தியில், டீச்சர் மத்தியில் இந்த புடவைக்கு ப்ளவுஸு தேடுறதும் அல்லது ப்ளவுஸ் எடுத்துகிட்டு புடவையே தேடுறதும் சைமல்டேனியஸாக ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்குது இப்போ பீக்கவர்ஸில். அது மாதிரி இந்த டீச்சர் இருக்காங்கள, அந்த ஆண்கள் டீச்சராக இருக்காங்கல்ல, அவங்க சைடும் ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்குது. என்னென்னா இந்த டிவி தாங்க. டிவியை சவுண்டாக வைக்கிறது. பர்வீன் சுல்தானா மேடம் சொல்லியிருக்காங்க, சொன்னாங்கல்ல, அந்த செல்ஃபோனை, மொபைல் ஃபோனெல்லாம் கொல்லிக்கட்டைன்னு. அது மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு கொல்லிக்கட்டையை வீட்டோடு வச்சுருக்காங்க. இதையும் அது என்னென்னா அந்த டிவி தாங்க. இப்போ நான் ஒர்க்கிங் அவங்கெல்லாம் வேலையெல்லாம் செஞ்சுட்டு களைப்பாடுறதுக்கு கொஞ்சம் டிவி பார்க்குறது வழக்கம் இல்லையா? நீங்களாம் ஒர்க்கிங் பண்ணுறவங்கெல்லாம் அழுத்து சலுத்து ஆடி ஓடி அழுத்து சலுத்து வரீங்க இல்லையா? அப்போ வந்தால் கொஞ்சம் நாளை அப்படியே காஃபியை குடிச்சிட்டு கொஞ்சம் அப்படி இப்படி சிந்தனை பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நாளை ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அப்படியே ஓட்டுறீங்க. நைட்டு வந்து சாப்பிட்டு மறுபடியும் கேஷுவலாக அப்படி சனி ஞாயிறு மட்டும் கொஞ்சம் டிவி அப்படிங்கிறது ஓகே, பரவாயில்ல. ஆனால் அந்த டீச்சர்ஸ் மத்தியில் தாங்க நிறையா அந்த இது ஓடுது. அதுவும் ஆண்கள் டீச்சராக இருக்கிற உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்பொழுது அன்னைக்கும் டிவி ஓடுதுங்க. இந்த நைட்டு தூங்குகிற நேரம் மட்டும்தான் அதுக்கு ஓய்வே. ஞாயிற்றுக்கிழமை ஓய்வே கிடையாது. அதுக்கு எப்போ ஓய்வுனா, அது கரண்ட்டு நின்று போனாதாங்க அப்போ ஓய்வு. டிவியை சவுண்டாக வைக்கிறது. ஒவ்வொரு வீட்லேயும் டிவி பார்க்குறவங்க, டிவியை ஆதரிக்கிறவங்க பாதி பேர் எதிர்க்கிறவங்க அப்படின்ட்டுருக்காங்க. சில பேருக்கு சத்தமாக வச்சா பிடிக்காது. அதனால் எப்போ பார்த்தாலும் டிவியை நிறுத்துன்றதும் போய் சுவிட்சு ஆஃப் பண்ணுறதும் இதெல்லாம் வந்து தேவையாங்க? சின்ன பிள்ளைங்க தான் டிவி பார்ப்பாங்க இல்லையா? அவங்களே இப்போல்லாம் பார்க்குறதில்ல. ஸ்கிப் பண்ணிவிட்டு படத்தெல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு 1 ஹவரில் பார்த்துட்டு வந்துடுறாங்க. அந்த பாட்டு, சண்டை எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணுறாங்க. அந்த மாதிரி சின்ன குழந்தைங்களாம் அப்படி இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம டீச்சராக போனதுக்கப்புறம் பொழுதன்னைக்கும் படம் பார்க்குறது தேவையா? அதுவும் சவுண்டாக பார்க்குறது தேவையா? அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க முகம் சுளிக்கிற மாதிரி பார்க்குறது தேவையா? கரண்ட்டு நின்று போனால் தான் அதுக்கு ஓய்வு கொடுக்குறீங்க. இல்லாட்டி ஓய்வே ஒரு படம் அடுத்ததுன்னு போயிட்டே இருந்தால் தொடர்ந்து பார்த்தா கண் வேற உங்களுக்கு பவர், அது சக்தி குறையுங்க. கண் வழியாக தாங்க அதிக எனர்ஜி ரெடியூஸ் ஆகுது. டிவி பார்க்குறதுனால நம்மளுக்கு அதிகமாக போகுது. இது வந்து நம்ம கண் பிரச்சனையை நம்மளுக்கு கொண்டு வரத்துக்கு ஏதுவாக இருக்கும். கண் பவர் குறைஞ்சிரும். சவுண்டாக அதிகமாக வச்சா தலைவலி வரும் இல்லையா? தலைவலிக்கும் எல்லாருக்கும். எப்போ பார்த்தாலும் சவுண்டாக வச்சா தலைவலி நம்மளுக்கு எப்படிங்க குறையும்?
இந்த காய்கறிக்காரவங்க பால்காரவங்கெல்லாம் கூப்பிட்டாலோ அல்லது வெளியிலேருந்து யாராச்சும் கதவு தட்டினாங்களோ பார்த்தீங்கன்னா காதுலே விழுவ மாட்டேங்குதுங்க. கூட அவங்க ஒய்ஃப் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்களும் இது மாதிரி சவுண்டை குறைங்க சவுண்டை குறைங்க சவுண்டை குறைங்க சவுண்டை குறைங்கன்னு கேட்டு இதுவே ஒரு இதுக்கே பாதி நேரம் ஹாலிடேஸில் போயிடும் போல இருக்குங்க. டிவியை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லைங்க. எல்லாமே ஒரு அளவு தானே. அளவுக்கு மிஞ்சினால் அமிழ்தமும் நஞ்சாகும். வாழ்க்கையில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் அவசியம்தாங்க. ஏன்னா டீச்சர்ஸ் எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு வரீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு எனர்ஜி வேறு ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரீங்க இல்லையா. அப்படியே வயிறெல்லாம் திகு திகுன்கும் கொதிக்கும் என்னென்னமோ பண்ணும். ஏன்னா எனர்ஜி வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ரீப்ரொடியூஸ் ஆகிற வரைக்கும் உங்களை என்னென்னமோ படுத்தி எடுக்கும். அதெல்லாம் எங்களுக்கு புரியும். உலகத்தில் நான் சொல்லுவேன் 2 பெரிய அடுப்பு. ஒன்று சூரியன், இன்னொன்று டீச்சர்ஸோட வயிறு தாங்க. அந்த 60வது வயசில் ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் இந்த அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்குங்க. ஸோ வாழ்க்கையில் என்டர்டெயின்மெண்ட் அவசியம் தாங்க, கண்டிப்பாக அவசியம். அதுவும் உங்களுக்கெல்லாம் ஹார்ட் ஒர்க்கரு. ஆனால் வாழ்க்கையே என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிறது தப்பு இல்லையா. பொழுதனைக்குமே டிவி, ஸ்கூல் போயிட்டு வரீங்க வந்தோடனே டிவி அப்படின்னா மற்றவங்க என்ன நினைப்பாங்க, ஸ்கூலில் வேலையே இருக்காது போலக்கு, அதனால தான் வந்து டயர்டாக தூங்காமல் டிவி பார்க்குறாங்களே நினைக்க மாட்டாங்க. உங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்குதுன்னு சம்மந்தப்பட்ட உங்களுக்கு தானேங்க தெரியும், எல்லாருக்கும் தெரியுமாங்க. 40% வீட்டில் பிரச்சனையே இதுதான். ஹஸ்பண்டுனால டிவியை சவுண்டாக வைக்கிறது, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் டார்ச்சர் பண்ணுறது. அவங்கெல்லாம் தூங்குவாங்களேங்க, முடியாதவங்கெல்லாம் இருப்பாங்களேங்க. அதுவும் படம் பார்த்திங்கன்னா ஒரே சண்டை படமாக இருக்குது. எல்லாமே ஆக்ஷன் படம் அது மாதிரி எது போட்டாலும் பார்த்துறது. ஒரு விவஸ்தையே கிடையாதா. நல்ல நல்ல படமாக பார்த்தா குடும்பமும் உட்காந்து ஒரு ஃபேமிலி படம்னா அழகாக உட்காந்து அவங்களும் காம்ப்ரமைஸ் ஆகிட்டு பார்ப்பாங்க. எப்போ பார்த்தாலும் அடி தடின்னு ஒரு புரியாத படமாக உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. இதுதான். அப்புறம் சாயந்தரம் வந்தால் விடாமல் சேனல் பார்க்குறீங்க, சேனல் நாடகம் பார்க்குறீங்க. ஏதோ ஒரு நாடகம் 2 நாடகம் ஓகே. நாடகமாக பார்த்து 6 மணிக்கு உட்காந்திங்கன்னா 10 மணிக்கு உங்களை தள்ளிட்டு போயிடுது டைமு. அதுக்கப்புறம் தோசையை சுடுறீங்க அவசர அவசரமாக எல்லாம் அதை இதுன்னு செஞ்சுட்டு 12 மணி ஆகுது. டிவி நாடகம் பார்த்துக்கிட்டே செய்யணுங்க. நாடகம் பார்க்குறது தப்பு இல்லை. ஒரு நாடகம் 2 நாடகம் பார்க்கலாம். அதுக்குன்னு வரிசையாக 4 நாடகமாக பார்ப்பீங்க. இதில் சேனல் சண்டை, இது ரிமோட்டு சண்டை வேறு வருது. ரிமோட்டை வந்து பிடுங்கி ரிமோட்டை வச்சுக்கிறீங்க ஒருத்தர், நாடகம் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. உடனே என்ன பண்ணுறீங்க, சேனலை மாற்றி விட்றீங்க. சேனலை மாற்றி விட்டு என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு சினிமா பார்க்குறீங்க. அப்புறம் அந்த விளம்பரம் போனோன்னா அவங்க நாடகம் போடுங்க, திரும்ப நாடகம் போட்டுருவான் இன்டர்வல் முடிஞ்சிருக்குன்னு சொல்லிவிட்டு, அந்த விளம்பரம் முடிஞ்சிருக்குன்னு சொல்லிவிட்டு அவங்க கேட்குறாங்க. ஒரு தரப்பினர் வீட்டில் நீங்கள் பாட்டு அப்படியே படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அப்போ என்ன ஆகுது, சில சமயம் நாடகம் முடிஞ்சு போயிடுது, சில சமயம் நாடகம் கொஞ்சம் 5 நிமிஷம் ஓடிடுது. அதுக்கப்புறம் நீங்கள் சேனலை மாற்றுறீங்க. இதெல்லாம் நியாயமாங்க. இப்போ அவங்களும் டீச்சராக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கும் என்டர்டெயின்மெண்ட் தேவையில்லையா. அட்லீஸ்ட் ஒரு 2 நாடகமோ ஒரு நாடகமோ பார்க்குறாங்கன்னா அதை விட்டு கொடுத்துட்டு போங்களேன். சேனல் சண்டை, அதாவது என்ன சண்டை, டிவியில் ரிமோட்டை கட்டுன்னு ஒரே சண்டை. அப்புறம் சேனலை மாற்றுன்னு ஒரே சேனல் சண்டை. ஒரு தரப்பினர் படம், ஒரு தரப்பினர் நாடகம், 2 தரப்பினருக்கும் சண்டை. அப்புறம் போய் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கப்ப. ஏன்னா ஏன் அப்படின்னா அவங்க சென்டர் ஹாலில் வச்சுக்கிட்டு பார்க்குறாங்க, அது கஷ்டம் இல்லையா.
அப்போ ஒரே சவுண்டாக இருக்குது. பால்காரங்க யார் வீட்டில் வந்து கூப்பிட்டாலோ எதுவுமே காதில் விழ மாட்டேங்குது. அவங்க சம்மந்தமாக ஸ்கூலுக்கு என்ன நாளைக்கு எடுத்துகிட்டு போகணும், ஏதாவது எழுதணுமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்க கூட முடியல. ஏன்னா அவ்வளோ சவுண்டு. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க, நம்ம டீச்சருங்கிறவங்க முன்னுதாரணமாக நடக்கணும் இல்லையா. ஏன்னா நம்மள்ட்ட தானே சமுதாயத்தையே ஒப்படைச்சிருக்காங்க இல்லையா. நாட்டோட தலைவிதி வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது இல்லையா. ஒரு பிரதமரோ ஒரு முதல்வரோ எந்திரிச்சு நின்று மரியாதை கொடுக்கறது டீச்சருக்கு தானே. அப்போ நம்ம டீச்சர்னால் எப்படி நடந்துக்கணும்? ஃபுல் சவுண்டு வச்சுட்டு இப்படி தானே முகம் சுளிக்கிற மாதிரி நடந்துக்கிறது? சரி, இப்போ வழிகாட்டல் பார்ப்போம். நீங்கள் வந்து என்ன பண்ணணும், டீச்சர்ஸ் வந்தோடனே கொஞ்சம் நல்லா கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்கணும். உங்களுக்கு ஏற்கனவே வாய் வழியாக எனர்ஜி போயிருக்கு, ஆவியை போக்கிருக்கிட்டு வரீங்க. இப்போ வந்தோடனே நீங்கள் அந்த எனர்ஜியை நீங்கள் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான வேலையை பார்க்கணும். சைகையில் பேசணும், சத்தான பானங்கள் குடிக்கணும், கொஞ்சம் கண்ணை மூடி நல்லா தூங்கணும். கொஞ்சம் விரும்புனா கொஞ்சம் பாட்டு மியூசிக் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை காதால் கேட்கலாம். மைல்டாக வச்சு கொஞ்சம் வேடிக்கை பார்க்கலாம். இயற்கை சீனரிஸ் இது மாதிரிலாம் பார்க்கலாம். அது மாதிரி செய்யலாம். அப்போ நீங்கள் வந்தோடனே ஃபுல் சவுண்டில் பார்த்தீங்கன்னா கண்ணு வழியாக வேறு பவர் போகுது இல்லையா. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்கள் வாய் வழியாக எனர்ஜி போகுது. வந்ததுக்கப்புறம் சாயந்தரத்துலேருந்து நைட்டு வரைக்கும் உங்கள் கண்ணு வழியாக எனர்ஜி போகுது. அப்போ நீங்கள் எப்படி ஸ்டெமினாவை மெயின்டைன் பண்ண முடியும்? ஆசிரியர்கள், அதுவும் தலைமை ஆசிரியர்கள்லாம் டிவி பார்க்கலாம். எப்போ பார்க்கலான்னா, இந்த இது மலைகள், அதாவது தொடர்ந்து ரெய்னி சீசனாக இருக்கும்போது மழை பெய்யும். அப்போ வந்து பயங்கர மழையாக இருக்கும்போது அந்த இதில் சொல்லுவாங்க நியூஸில், இன்றைக்கி பள்ளி கல்லூரி விடுமுறை, இது மாதிரி அவங்கள அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தகவல் சொல்லுவாங்க. இல்லை இன்றைக்கி பயங்கரமாக மழை பெய்யும், அதனால் குழந்தைகளுக்கு லீவ் சொல்லிவிடுங்க அப்படியெல்லாம் சொல்லுவாங்க பாருங்கள். அந்த தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்காக டிவி பார்க்கணும். அப்புறம் உங்களுக்கு நியூஸ் பார்க்கணும். நம்மனா உலக நடப்பை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. நியூஸ் பேப்பர் பார்க்கணும், நியூஸை கேட்கணும். டைம் இல்லைன்னா நம்ம டிவியில் நியூஸை கேட்டுக்கலாம். அதுக்கு மட்டும்தாங்க ஆசிரியருக்கு நம்ம பார்க்கணும். மற்றதெல்லாம் படம் பார்க்குறதுக்கு அதுக்கெல்லாம் நம்ம என்ன வெட்டியாவாக உட்காந்துருக்கோங்க. அங்கே எவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு வரீங்க, ஒரு படம் பாருங்கள் போதும். ஞாயிற்றுக்கிழமை கூட ஒரு காலையில் ஒன்று நைட்டு பாருங்கள், அப்புறம் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுங்க. இதை இப்படி பண்ணுனா தாங்க உங்களுக்கு வீட்டில் டிவி சண்டையும் வராது, அக்கம் பக்கமும் சுளிக்க மாட்டாங்க. முடியாதவங்களுக்கும் அது வந்து நல்லதாக இருக்கும். கொஞ்சம் ஓரளவு மீடியம் சவுண்டில் பாருங்கள், அளவோடு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.